ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் மோமோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு பார்க்க போகிறது ஜிகோட ஒரு ஒன் ஷாட் தான்டா. சப்போஸ் மேபி ஸ்டோரி வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், 2/2 போட்டுறேன். ஓகேங்களா? இப்போ சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் சேடாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு சேட் ஸ்டோரி பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேடா, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியில் ஒன்லைன் வந்துட்டு, ஹே தே ஆர் இக்னோரிங் மீ ஸோ ஐ எம் லீவ் ஆன் தெம். ஓகேங்களா? அப்படியே அதுக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் தாண்டா, ஒரு 5 தூங்கிட்டுருக்காங்க. அவங்கள வந்து எழுப்புறாங்க, அங்கே பாருங்கப்பா ப்ராக்டிஸ் டைம் ஆகிடுச்சிப்பா, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து எழுப்பேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் தான் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. டே எங்கே பாரு, எந்திரிடா, டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் எழுப்பேன். அவங்க இன்னொரு பர்சன் எழுப்புறாங்க, எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் 3 பர்சன் எழுச்சிட்டாங்க, 2 பர்சன் மட்டும் அப்படி தூங்கிட்டு இருக்காங்க. எழுப்புங்கடா அவனுங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேர் யாருன்னா இந்த குரூப்போட மேக்னே. ஓகேங்களா? அவங்க வந்துட்டு எழுப்புறாங்க. ஒரு பர்சனோட பேர் வந்துட்டு ஃபிலிக்ஸ், இன்னொருத்தவங்க பேர் வந்துட்டு ஜிமின். ஓகேங்களா? நம்ம ஜிமின் தானே, மூச்சு பவி தான். ஓகேங்களா? இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஓகேடா, அவங்க வந்துட்டு இங்கே பாரு ஜிமின், மூச்சு எந்திரிமா, எந்திரி, இங்கே பாரு ஃபிலிக்ஸ், எந்திரிடா, அங்கே பாரு மேனேஜ் வந்து எழுப்புறாங்க, அப்புறம் எந்திரி எப்படி சொல்ல. 2 பேரும் ஐஸ் அப்படி ரப் பண்ணிட்டு எந்திரிக்கா, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. குட் மார்னிங், எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அவங்க 2 பேரும் எந்திரிச்சிட்டு மேனேஜர் பார்க்குறாங்க. எந்திரிச்சிட்டிங்களா ஃபைனலாக அப்படின்னு சொல்கிறாங்க. எந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல சரிப்பா நீங்கள் போயிட்டு ரெடி ஆகுங்க, ரெடி ஆகிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு கான்செப்ட் இருக்குல்ல, சீக்கிரம் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரிப்பா உங்களோட நேம்லாம் பார்த்துடலாமா? அப்போ அந்த குரூப்பில் 5 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் ஃபர்ஸ்ட் வந்து குரூப்போட லீடர் வந்து காய் தான். ஓகேங்களா? 2வது வந்துட்டு NO, 3வது வந்துட்டு மெக்கு, 4 ஃபெலிக்ஸ், 5வது தான் ஜிமின். ஓகேங்களா? இந்த ஜிமின் வந்துட்டு ஜிமின் அண்ட் ஃபெலிக்ஸ் தான் வந்துட்டு மேக்னேவாக இருப்பாங்க. இதுவும் ஒரு இவங்களோட நேம், இவங்களோட பாய் பேண்ட் நேம் இருக்குல்ல, அது வந்துட்டு என்ன நேம்னா SG. ஓகேங்களா? SG அப்படின்னா ஸ்டார் குரூப். ஓகேங்களா? ஸ்டார் குரூப்ன்றது தான் இவங்களோட பாய் பேண்ட். இவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவில். ஓகேங்களா? NO அண்ட் ஜிமின் அண்ட் காய் 3 பேரும் இப்போ கொரியாவை சேர்ந்தவங்க. நம்ம ஃபெலிக்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர், மெக் வந்துட்டு இப்போ USA சேர்ந்தவர். ஓகேங்களா? இவங்க 5 பேரும் ஒரு பாய் பேண்டு, இவங்க ஒரு குரூப். இப்போ பிடிஎஸ் இருக்காங்களே அது மாதிரி அவங்க. ஓகேங்களா? நல்லா அது காய்ன்ற மெக் வந்து ரேப்பு, மற்ற 3 பேர் வோக்கல் பாடுவாங்க, டான்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். மேனேஜ் வந்து எழுப்புவோம். இவங்க எல்லாரும் ஒரு டேட் போயிட்டு ப்ராக்டிஸ் தான் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க 5 பேருமே வந்துட்டு. அப்போ சொல்கிறாங்க, பாரு ஜிம்மி, நீ ஓவராக ப்ராக்டிஸ் பண்ணிடுற, அப்புறம் நைட்டில் நல்லா தூங்காமல் விடிய தூங்கிட்டே இருக்கா, நீ அதனால் கொஞ்சம் கம்மியாக பண்ணடா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தான் ஆல்ரெடி நல்லா பண்ணுற, அப்புறம் எதுக்காக கூட கஷ்டப்படுறேன்னு சொல்ல. அப்போ நம்ம காய் சொல்ல, அப்போது எனக்கு காய் தான் லீடர், காய் சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம மேனேஜர் சொல்கிறாங்க, ஆமாப்பா அங்கே பாரு நீ தான் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, எதுக்காக நீ இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிக்கிற, ஒன்று இவ்வளோலாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது சரியா, ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்ல. ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி ரொம்ப க்யூட்டாக பேச. சரி ஓகேப்பா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துட்டு வெளில போய்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு எங்கே கான்சர்ட் நடக்க போகுது அப்படின்னா, இவங்களுக்கு இப்போ கான்சர்ட் நடக்க போகிறது வந்துட்டு USA. ஓகேங்களா? இவங்க USA தான் போக போகிறாங்க. இப்போ மெக் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மெக்கோட ஓன் கண்ட்ரி தான், நீ USA. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே பாருங்கள் என்னோடய கண்ட்ரி தான் நம்ம போக போகிறோம், எனக்கு ரொம்ப ஜாலி அப்படின்னு சொல்ல. அங்கே ஜிம்மின் ஃபெலிக்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, பாரு நீ இங்கே வந்துட்டு 5 வருஷம் ஆகிடுச்சு சரியா, நம்ம இங்கே நம்ம பேண்டில் ஜாயின் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது, நீ என்ன இப்போ பார்த்தாலும் என்னோட நேட்டிவ் போகிறேன்னு சொல்கிற அப்படி சொல்ல. அவங்க கேட்குறாங்க, பாருங்கடா எத்தனை இயர்ஸுங்க இருந்தாலும் என்னோடய நேட்டிவ் அதுதான்டா அப்படி சொல்ல. ஆமாம்மா உங்களோட நேட்டிவ் அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஜிமின் இங்கே இருக்கிறது பர்மனெண்ட்டாக ஆஸ்திரேலியா தான் இருக்காருங்களா, 10 இயர்ஸ் ஆகுதுங்க. அவரோட ஃப்ளாஷ்பேக் வரும்போது அது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு அப்படியே இன்னொரு சைடு பார்க்கலாம். இது நடக்கிறதுல ஆஸ்திரேலியாவில் இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கணும். அப்படி இன்னொரு சைடு போகலாம். இது கொரியா. ஹேங்ன்றாங்க. சொல்லிட்டேன்றாங்க. நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நம்ம போயிட்டேன், நான் ஹேங்ன்றாங்க. டே அகைன்னு பேசாதடா, அது நடந்து பல வருஷம் ஆகுது, நீ ஏன்டா இன்னும் ஸ்டில் அதை பற்றி பேசுகிற அப்படின்றாங்க. அவன் எங்கே இருக்கானே தெரியலையா ஹேங் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ இயர்ஸ் ஆகுது, அவன் எங்கே போகிறான், என்ன ஹேங் பண்ணுறான், அவன் வந்துட்டு நம்மளை வந்து பார்க்கணும்னு நினைக்கவே இல்லையா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இப்போ பேசுகிறது ஜென்ன சொல்லிட்டே, இங்கே பாரு அவன் கண்டிப்பாக வண்டி வருவான்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் அவன் அகைன் ஜாயின் பண்ணுவான் சரியா, நீ ஃபீல் பண்ணாத, அவன் சம்திங் நம்ம பண்ணது ஒரு சின்ன தப்பு தான்டா சரியா, அவன் வந்து ஹர்ட் ஆகிட்டான், அவன் ரொம்ப சென்சிட்டிவ் நம்மளுக்கு தெரியும், நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம் சரியா, கண்டிப்பாக ஒன் டே அவன் வருவான்டா, அப்போ நம்ம பார்த்துக்கலாம் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ அம்மா நீ உனக்கும் ஜங்குக்கும் வந்துட்டு எப்போ வந்துட்டு கான்சர்ட்ன்றாங்க, சீக்கிரமே அங்கே இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சரி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சரியா எப்படிமா, எப்போதும் அதை பற்றி யோசிக்காத, கண்டிப்பாக
ஒன் டே அவன் வருவான். சரி நம்ம தேடி பார்த்தாச்சு, நம்மளுக்கு கிடைக்கல, என்ன பண்ணுறது, அவனா வருவான் விட்டு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் பேசுகிறாங்க. இவங்க இப்போ யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா ஜிம்மினை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்களையும் இன்ட்ரோ பண்ணிடுறேன். இதில் வந்துட்டு நம்ம ஜேஹோப் அண்ட் ஜின் இருக்காங்களா, அவங்க 2 பேரும். ஜேஹோப் வந்துட்டு டான்ஸர், ஜிமின் வந்துட்டு அதான் சாரிடா ஜின் வந்துட்டு சிங்கிங் பண்ணுவார். ஓகேங்களா? அவங்க 2 பேரும் ஒரே பார்ட்னர் மாதிரி. அப்புறம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் 2 பேர் ரேப் லைனு, அவங்க ஒரு தனியாக பண்ணுவாங்க, மியூசிக் ப்ரொடியூஸும் பண்ணுவாங்க, ரேப்பும் பாடுவாங்க. அவங்க ஒருத்தவங்க தனியாக இருக்காங்க கப்பலாக. இங்கே வந்துட்டு டே அண்ட் ஜங்குக் 2 பேரும் வந்துட்டு கப்பல் சிங்கர். ஓகேங்களா? இவங்க 6 பேருமே 2 பேராக இருக்காங்க. சோலோவாக கான்சர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா 2 பேர் ஒரு கான்சர்ட்டு. நம்ம டே அண்ட் ஜங்குக் வந்துட்டு ஒரு கான்சர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து கப்பல் சிங்கர் அப்படின்னு அவங்க கூப்பிடுவாங்க அவங்க கண்ட்ரியில். ஓகேங்களா? இப்போது அப்படியே அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு பர்சன் அப்படி பார்த்துட்டு சோகமாக ஒரு பிக்கை பார்த்துட்டு, நான் உன்னை கண்டுக்கவே இல்லையா, நான் உன்னை பார்க்கவே இல்லைல்ல, நான் உன்னை பற்றி எதுவும் யோசிக்காமல் விட்டுட்டேனா, அதனால தான் நீ எங்கள்கிட்ட எதுவும் சொல்லாமல் அப்படியே போயிட்டியா, நீ மற்றவங்கள கூட மன்னிச்சிருவேன், என்னை மன்னிக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ஒரு பிக்கை பார்த்து பேசுகிறாங்க. இப்போ இவங்க வந்து பிக்கை பார்த்து பேசுகிறவங்க யாருன்னா ஜங்குக் தான். அவர் ஜிமினை பிக்கை வச்சு தான் பேசுகிறாரு. நீ என்னை அவ்வளோ வெறுத்துட்டியா, என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்ததில்ல, அவ்வளோ கேரிங்காக இருந்ததில்ல, எல்லாம் போயிடுச்சு இல்லை, என்னோட தப்பு தானே, நான் தானே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அப்படின்னு என்ன சொல்லிட்டு அதை பார்த்து அந்த பிக்கை பார்த்து பேச, அப்படி அங்கே ஒரு பர்சன் வராங்க. இங்கே பாரு, இவங்கெல்லாம் இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க தனியாக தான் இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக அங்கே வருவாங்க. ஒரு வீட்டில் வந்து அப்போ ஜாயின் பண்ணி ஸ்டே பண்ணுவாங்க. அவ்வளோதான். இப்போ ஜேக்கப் சொல்கிறாங்க, பாருடா கண்டிப்பாக ஒன் டே ரிட்டன் வரதானே போகிறான், ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன்னாங்க. எப்போ 10 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எங்கே போனான், என்ன ஆனான், என்ன பண்ணுறான், எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும்டா, ஒன் டே தெரியும், சரியா, அப்படியே தெரியாமல் போயிடாது, எல்லாரும் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது, அவன் எப்போவுமே வந்து பேசணும்னு வரும்போது நான் பேசியிருப்பேன், ஆனால் அந்த டைமில் நான் ஏன் உங்களுக்கு அப்படி இருந்தேன்னு எனக்கு என் மேலே கோவம் இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு ஜேக்கப் சொல்ல. அப்போ சிவா சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் ஒரு தப்பு இருக்கதை செய்யுது, அதுக்கு என்ன பண்ணுறது, இதை பற்றி பேசுறதுலாம் டைம் இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் இருக்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கேஷுவலாக. அப்போது நம்ம ஜங்குக் தான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் கேஷுவலாக எடுத்துக்கிறாங்கன்னா என்னால் அப்படி எடுத்துக்க முடியுமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூட இல்லை, ஈவன் நான் அதை ரியலைஸே பண்ணலையே நீங்கள் இருந்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதனால் அதிகமாக ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்ல. அப்படி இந்த புக் எடுத்துகிட்டு என்னைக்காவது ஒன் டே என்கிட்ட வருவேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு டேங்க சொல்கிறேன், ஜங்குக்கா ப்ராக்டிஸ் பண்ணலாமா சாங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாப்பாலாம் சொல்லிட்டு அவங்க 2 பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ஜன் தான் அவர் வந்து ஜின்கிட்ட வர்றாரு. ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுன்றாங்க, நீ சிங்கிங் பண்ணுறியாண்டா, ஜெய்ஹோப் டான்ஸ் பண்ணுவான், நான் சிங்கிங் பண்ணுவோம்ல, இப்போ எங்களோட கான்சர்ட் வரப்போகுதுன்றாங்க. சரி பண்ணு, அதில் ப்ராக்டிஸ் பண்ணுறியாண்டா, ஆமான்றாங்க. அப்போ நம்ஜனை பார்த்து ஜின் கேட்குறாரு, அவன் நம்ம எல்லாரையும் மறந்துட்டானாடா அப்படின்றாங்க. தெரியலடா, எனக்கு எப்படி தெரியும், நம்ம எல்லாருமே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எனக்கு வந்து தோணுச்சு நம்ம வந்துட்டு எப்படி வந்துடுவான், அவன் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ்னு எனக்கு தெரியும், ஆனால் எல்லாரோட ஸ்ட்ராங்கான பையனு கூட எனக்கு தெரியும், எப்படியும் வந்துட்டு சரியாயிடுவான், கொஞ்ச நாளில் வந்துடுவான், கான்டாக்ட் பண்ணுவான்னு நினச்சேன், அவன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்ல. எங்கே இருக்கான், என்ன பண்ணுறான், நமக்கு அவ்வளோ பேர் தெரியுது, நம்ம அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும், அப்படிங்குமே அவனை மட்டும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஜிம்மினை பார்த்தா இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க, அப்படின்னு நடந்திருக்குன்றது எல்லாம் நீங்கள் ஃப்ளாஷ்பேக் போக தெரிஞ்சுப்பீங்க. இப்போது அப்படி நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம், ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம். இவங்களுக்கு கான்சர்ட் இருந்தாலும் எல்லோரும் வந்துட்டு ஏர்போர்ட் தான் வராங்க. எங்கே வராங்கன்னா இவங்க ஸ்ட்ரைட்டாக போகிறது வந்துட்டு இப்போ யூஎஸ்ஏல தான் அந்த கான்சர்ட் வந்து நடக்குது. இப்படி இவங்களை ஏன் யாருக்கும் இப்போ தெரியாமல் இருக்குது அப்படி ரீசன் என்னென்னா, அவங்களோட கான்சர்ட் ஆன்லைனில் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா? ஆன்லைனில் பண்ணவும் மாட்டாங்க, ஆன்லைனில் அதை வந்துட்டு அப்லோட் பண்ணவும் மாட்டாங்க. அவங்க சாங் மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். அது எப்படின்னா அவங்களோட ஃபேஸே காட்டாமல் சாங்கை மட்டும் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அதனால தான் யாருக்குமே இவங்களை வந்து தெரியாமல் இருக்குது. அதாவது இங்கே கொரியாவில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற ரீசன் அது மட்டும்தான். ஆனால் மற்றபடி அவங்க ரொம்ப ஃபேமஸ், எல்லா கண்ட்ரிலுமே அவங்க ஃபேமஸாக தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஆன்லைனில் உங்களோட ஃபேஸ் வந்துட்டு இப்போ ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்கு தான் அதுக்கு ரீசனு. அப்புறம் வந்துட்டு இப்போ இவங்க யூஎஸ்ஏ போகிறாங்க இல்லையா, அங்கே கூட இவங்க வந்துட்டு ஓப்பன் டிக்கெட் எடுக்கலாம், இல்லை ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடிலேருந்து டிக்கெட்டும் சேல் பண்ணியிருப்பாங்க. அப்படி எடுத்து தான் அவங்களை பார்க்க முடியும். அவங்களை யாரும் ஃபோட்டோ வீடியோ அப்படி எடுத்து ஆன்லைனில் விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்காங்க. அவங்க வந்து சம் ரீசனோட அப்படி வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க யாரையுமே இவங்களால பார்க்க முடியாமல் இருக்கு. இப்போ இவங்க எல்லாரும் யூஎஸ்ல தான் கான்சர்ட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே உள்ளவங்க எல்லோரும் அப்படியே கத்திக்கிட்டே இருக்காங்க, ஜிமின், என்னு, ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காயமேக் அப்படி கத்திட்டே இருக்காங்க நேம் சொல்லிட்டு. இந்த நம்ம ஆர்மி லைட் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு இப்போ நம்மளுக்கு எப்படி ஆர்மி நேம் இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி ஃபேரி அப்படி சரிங்க. ஓகேங்களா? அவங்களோட நேம் வந்துட்டு ஃபேரி. அவங்க ஃபேரிஸ் எல்லாருமே அவங்களுக்கு கத்திட்டே இருக்காங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணிவிட்டு. இவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அழகாக அந்த லைட்டை வச்சுட்டு ஒரு மாதிரி ஷேக் பண்ணிகிட்டே இருக்காங்க, இப்படி இப்படி சொல்லிட்டு அவங்க என்கரேஜ் பண்ண. இவங்களுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக டான்ஸ் ஆகிட்டே இருக்காங்க. இந்த மேக்னே வந்துட்டு ஜிமின் அண்ட் ஃபெலிக்ஸ் தான். அவங்க 2 பேரும் அப்படியே பிடிச்சி டான்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 2 பேர் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க பார்க்குற எல்லாருக்கும் அவ்வளோ பிடிக்கும். அவங்க வந்து செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, ஆனால் எதையும் சோஷியல் மீடியாவில் வந்து போட மாட்டாங்க. அங்கே எடுக்கிறவங்க எல்லாருமே அதை எடுத்து அவங்க பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் வந்துட்டு அங்கே எல்லோரும் ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்க ஃபோட்டோ கூட எடுக்கிறது கூட மறந்து அவங்க மெயின் வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணிட்டு ரொம்ப க்யூட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட கான்சர்ட் 3 டேஸ் நடந்திருப்பாங்க. 3 டேஸ் முடிச்சுட்டு ஆஃப்டர் ரிட்டர்ன் அவங்க ஆஸ்திரேலியா தான் வராங்க.
இப்போது இங்கே வந்துட்டு அவங்களோட மேனேஜர் இருக்காங்களே அவங்க வந்துட்டு பாஸ் கிட்ட சொல்கிறாங்க. பாஸ் அப்படின்றாங்க, சொல்லுங்கன்றாங்க. கான்செப்ட் ரொம்ப நல்லா நடந்துச்சு. நான் பார்த்தேன் எல்லாத்தையும், எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க அவ்வளோ டேலண்டடானவங்க. அங்கே உள்ளவங்களும் பார்த்தீங்களா எவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க நம்ம பசங்களை அப்படின்றாங்க. ஆமாம், ஆனால் பாஸ் எனக்கு ஒரு சின்னமே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது, கில்ட்டியாக இருந்தாங்க. என்னன்றாங்க, இல்லை நம்ம பசங்க எவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க, இவங்க போயிட்டு எந்த கண்ட்ரியில் பண்ணாலும் அங்கே வந்துட்டு அவங்க அவார்டு கிடைக்கிது எவ்ரி இயர்ஸ். ஆனால் இவங்க வந்துட்டு இன்னும் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டு வேர்ல்டு ஃபுல்லாக தெரியணும்னு எனக்கு ஆசை அப்படின்றாங்க. எனக்கும் அதே தான். ஆனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்ம வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், ஆனால் நம்ம அதிகம் ரீச் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ஆன்லைனில் கான்செப்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. எங்களை வந்து பீப்புள் வந்து டேரெக்டாகவே பார்த்துட்டு எங்களை ஹாப்பியாக எங்களை என்கரேஜ் பண்ணால் மட்டும் போதும்னு அவங்க நினைக்கிறாங்கன்றாங்க. நம்ம அப்படியே விடக்கூடாது. நம்ம தான் எதனா பண்ணணும். நம்ம பசங்க அவங்க வந்துட்டு வேறு எங்கேயுமே போய் ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்மக்கிட்டே இருந்துட்டு நம்ம கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறதுக்கு ரீசன் இவங்க தானேன்றாங்க. இவங்க நிறைய பேருக்கு தெரியுது. ஆனால் இன்னும் இவங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா இவங்க வந்துட்டு கொரியாவில் போனால் தான் முடியுன்றாங்க. கொரியா, ஆமாம் கொரியா தான். கேப்பா பைக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது கொரியா மட்டும்தான். கொரியாவில் பண்ணால் தான் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்க. அங்கே தான் வந்துட்டு கேப்பா ஐடல்ன்றது நிறைய இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, ஆனால் அங்கே தான் நிறைய பேர் இருக்காங்களே, இவங்களுக்கு ஈக்குவலாக அங்கே தானே நிறைய பேர் இருப்பாங்க எப்படி சொல்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. சோலோ சிங்கர் இருக்காங்க, சோலோ டான்ஸர் இருக்காங்க, நிறைய வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ரிச்சாக கண்ட்ரி அது. ஆனால் அங்கே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட பாய்ஸ்லாம் எப்படி நம்ம கண்ட்ரிக்கெலாம் வந்துலாம் பண்ணுறாங்க, அதே மாதிரி நம்மளோட கண்ட்ரி மற்ற கண்ட்ரிலேருந்து அவங்க வந்துட்டு அங்கே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நான் அதை சர்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் சர்ச் பண்ணி பார்த்து நம்ம பசங்களை வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் நம்புகிறேன். எப்பயாவது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து கொரியாவில் பண்ண கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். நம்ம வந்து சூப்பராக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அவங்க தானாகவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரிய வரும். நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்றாங்க. இப்போ இவங்க யூஎஸ்ஏ கான்செப்ட் முடிச்சு வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இவங்க போகிறது வந்து பாரிஸ். ஓகேங்களா, இவங்க பாரிஸ்க்குமே ரெடி ஆகுறாங்க. அங்கே போய்ட்டு இதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போது ஒரு 2 மந்த்துக்கு அப்புறம் தான் நம்ம ஜிமின் இருக்கார்ல, அவர் அப்படியே நம்ம என்மு மேலே ஜாலியாக சாஞ்சிக்கிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஃபோனை பார்த்துட்ருக்க. அப்போ அவங்களோட மேனேஜர் வராங்க. இங்கே பாருங்கள் பசங்களா அப்படின்றாங்க. அவனோட நம்ம பசங்களை கூட்டிகிட்டு வா அப்படின்றாங்க. அவங்க வாங்கடா கூப்பிட்றாங்க பாருங்கள் சொல்லிட்டு எல்லோரும் போய் உட்காராங்க. சொல்லுங்கள் சார்ன்றாங்க. ஒரு மீட்டிங் ரொம்ப அரேஞ்ச் ஆகுது. இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன்றாங்க. குட் நியூஸா? என்ன சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒரு இடம், இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே போகாத ஒரு பிளேஸ்க்கு நீங்கள் போக போகிறீன்றாங்க. நாங்கள் போகாத ஒரு பிளேஸா? எந்த பிளேஸ் அப்படின்றாங்க. அது கொரியா அப்படின்றாங்க. சவுத் கொரியா மெயினாக நீங்கள் 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அண்ட் என்மு 3 பேரையும் பாயிண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட நேட்டிவ் தானே அப்படின்னு சொல்லுவோம். ஜிமினோட பேச டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. கொரியான்றாங்க. ஆமாம் ஜிமின், கொரியா நீ உன்னோட நேட்டிவ் அது தானே, நீங்கள் வந்து 10 இயர்ஸ் ஆகிடுச்சு தான், ஆனால் அவனோட நேட்டிவ் அது தானேப்பா அப்படின்றாங்க. ஆமாம் அதுதான். இப்போ எதுக்காக அங்கேன்றாங்க. அங்கே தான் கான்சர்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஃபேமஸ் ஆக போகிறீங்கன்ட்டு. நீங்கள் இப்போ வாங்கியிருக்க அவார்டு இதெல்லாம் விட தாண்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லாமே. நீங்கள் ரொம்ப ரீச் ஆகிடுவீங்க. எங்களுக்கு அதான் ஆசை. உங்களை வந்து நல்ல பெக்கஸ்ட்டு ஒரு பாய் பேண்டாக வந்துட்டு எங்களை வந்து உங்களை வந்து வளர்த்து விடணும். அதான் எங்களுடைய ஆசை. உங்கள் டேலண்ட்டு இந்த வேர்ல்டு ஃபுல்லாக தெரியணும்னு எங்களுக்கு வந்து நாங்கள் ஆசைப்பட்றோம் அப்படின்னு அவங்க சொல்ல. இவங்க எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஜிம்மில் இப்படி ஃபேஸ் சேஞ்ச் ஆகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னாச்சுடா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைன்றாங்க. இங்கே பாரு, நாங்களாம் வந்து இங்கே வந்து சைல்டுஹுட்லேயே நான் இங்கே வந்துட்டேன். எனக்குலாம் கொரியா எப்படி இருக்குன்னே தெரியாது தெரியுமா. நான் ஒரு எப்பயோ பார்த்தது சைல்டுஹுட்டில், எனக்கு என்னென்ன கூட தெரியாது. நீயாவது கொஞ்சம் வரைக்கும் முன்னால் ஸ்கூல் டேஸ் வரைக்கும் முடிச்சுட்டு தான் அங்கே வந்திருக்க. ஒரு ஸ்கூல் பாதி டேஸ் அங்கே தான் நீ படித்த, உனக்காவது நல்லா கொரியாவை தெரியும். எனக்கு காய்க்கெலாம் அவ்வளோ தெரியாது தெரியுமா. நாங்களாம் அங்கே சின்ன வயசுல இங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. போனால் நல்லா தானடா இருக்கும், நம்ம ஓன் கண்ட்ரியில் நம்ம கான்செப்ட் பண்ண வேணாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க எல்லாரும் ஃபேஸ்க்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா கொரியாவில் பண்ணுறதுன்றது இவங்களுக்கு ஒரு ட்ரீம் தான். அப்போ இவங்க எல்லாரும் ஃபேஸோட பார்க்கும்போது ஜிமினுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஒன்றும் பயப்படாது, நம்ம எல்லோரும் இருக்கோம் சரியா அப்படின்றாங்க. ஓகேன்றாங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீக் வந்து வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணுங்கள். நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கொரியாவில் தான் கான்சர்ட் நடக்க போகுது. அது ஒரு ப்ரைவேட்டில் தான் கான்சர்ட் நடக்க போகுது. அவங்க வந்துட்டு நம்மளை பார்த்து தான் வந்துட்டு ஓகே பண்ணியிருக்காங்கன்றாங்க. அப்போ கேட்குறாரு, எப்படி அவங்களுக்கு தெரியும் நம்மளான்றாங்க. அவங்க சர்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதர் கண்ட்ரிலேருந்து வந்துட்டு கான்சர்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி யார் வந்து பெஸ்ட்டாக இருக்கான்னு பண்ணி பார்த்துருக்காங்க. லாஸ்ட்டாக நீங்கள் இப்போ பாரிஸில் பண்ணது, அப்புறம் நாங்கள் யூஎஸ்ஏல பண்ணது, இதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. உங்களோட ஃபோட்டோ மட்டும் எப்படியும் வந்துட்டு லீக் ஆகிருக்கு. அதுவும் நாங்கள் வந்துட்டு எவ்வளோ டெலிட் பண்ணி தான் விட்டோம். அப்படி இருந்துமே சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு. அதில் தான் வந்து அவங்க பார்த்துருக்காங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. உங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்புறம் தான் நம்ம பேண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டு கான்டாக்ட் பண்ணாங்க. கேட்டாங்க, இந்த மாதிரி உங்கள் பசங்களை எங்களுடைய டீமில் வந்துட்டு ஜாயின் பண்ண வைக்கிறீங்களா, ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்துட்டு அதாவது ஜாயின் பண்ணல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறீங்களா ஒரு 3 days அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்கு ப்ரைவேட் கான்சர்ட் தான் கொரியாவில் நடக்கும். அவங்க வந்துட்டு எல்லாமே நமக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. நம்ம எவ்வளோ சொல்லணும், எந்த ரேட்டுக்கு டிக்கெட் சொல்கிறோமோ அதே ரேட்டுக்கு அவங்க வந்து டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி தருவாங்க. நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்க, அப்போ அவங்களுக்கு என்ன அதில் பெனிஃபிட்
அப்படின்றாங்க. அவங்க அது மாதிரி பண்ணும்போது அவங்களோட கம்பெனி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். வந்து வேற ஒரு பிராண்ட் வந்து நீங்கள் அவங்க வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு கண்ட்ரிலேருந்து அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அவங்க உங்களுக்கு பிக்கெல்லாம் அவங்களே செல் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு பாதி இது வரும், அவங்களுக்கு பாதி போகும்னு சொல்ல, ஓ அப்படின்றவங்க ஆமாம் அப்படி தான் சொல்ல அவங்க சொல்ல ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு வந்து சுத்தமாக ஹாப்பியே இல்லை கொரியா அப்படின்னு நினைக்கும் போது. ஆனால் இவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதை பார்க்கும்போது அவருக்குமே ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப காம் ஆயிடுறாரு. இப்போ எல்லாருமே வந்துட்டு அங்கே தான் அங்கே போகணுன்றக்காக 1 வீக் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ ஜிமின் தான் வீட்டுக்கு வராரு. மா அப்படின்றாங்க, என்னப்பா என்ன ஜிமின் சொல்லு அப்படின்றாங்க. அப்பா இப்போயாவது வீட்டுக்கு வந்தியே, நாங்கள் உனக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அம்மா நான் கொரியா போகணுமாம்மான்றாங்க. கொரியாவா? கொரியா சரி ஓகேப்பா, அதனால் என்ன கொரியாவுக்கு போயிட்டு வரது நல்லது தானே, நம்மளோட ஊர். நம்ம வந்துட்டு இங்கே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிட்டு வந்தோம், அதுக்காக அங்கே போகக்கூடாதுன்னு இருக்கா என்ன? இது வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அங்கே போக விருப்பமே இல்லைம்மான்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா அது நம்மளோட ஓன் நேட்டிவ். இங்கே பாரு, உனக்கு நீ மட்டுமா போகிற, அவங்க கூட பசங்களாம் வராங்கல்ல, உன்னோட பேண்ட் மெம்பர் வராங்க, எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க உன் மேலே, உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. அங்கே நீ போனேன்னா உன்னோட நீ எவ்வளோ தான் எத்தனை கண்ட்ரியில் போயிட்டு இருப்பா, நீ வந்துட்டு உன்னோட டேலண்ட்டை காமிச்சாலும், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும், உன்னோட ஓன் கண்ட்ரியில் அங்கே உள்ள ஓன் பீப்புள் அவனை பார்த்தாங்கன்னா எவ்வளோ ஹாப்பியாக ஆவாங்க தெரியுமா? நீ அங்கே போயிட்டு அவங்கள பாரு, கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் வந்து கான்செப்ட் மட்டும் தானே, ரிட்டன் நீ அங்கே வந்து ஸ்டே பண்ண போகிறதுல உடனே அவனை கூட்டிகிட்டு தானே வர போகிறாங்க. எல்லா கண்ட்ரியும் அப்படி தானேன்றாங்க. ஆனால் எனக்கு அங்கே போக விருப்பமே இல்லைம்மான்றாங்க. அப்படி சொல்லக்கூடாது, இங்கே பாரு உனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சான்றாங்க. இல்லைம்மா அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, ஒரு பிரச்சனை இல்லை சரியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்துட்டு போயிட்டு பண்ணிட்டு வாப்பா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சரியா. அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரிலேட்டிவ்ஸ்னு பெருசாக யாரும் இல்லை, நம்ம தான் இங்கே வந்துட்டோம் எல்லாருமே. ஆனால் கண்டிப்பாக உனக்கு யாருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, பார்ப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நீ அங்கே பண்ண எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம பையன் நம்ம ஓன் கண்ட்ரியில் பண்ணுறான் கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு சொல்ல. அப்போ இவங்களும் சொல்கிறாங்க, அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, ஆமாம் ஜிம்மின், நான் என்னோடய ஒர்க்குக்காக தான் இங்கே வந்தேன், நம்ம வந்துட்டு இங்கே செட்டில் ஆகணுன்றதுக்காக தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே பாரு, இப்போ நம்ம நினச்ச மாதிரி செட்டில் ஆகிட்டோம், நல்லாவும் இருக்கும். நம்ம அங்கே இருந்தப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இங்கே வரும் இப்போ இங்கே அப்படி இல்லை, அதனால கவலைப்படாத, நீ போயிட்டு நல்லா பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1 வீக் ஜிம்மின் உங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் இருந்திருப்பாங்க. ரிட்டன் அகைன் வராங்க. இங்கே வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு உங்களோட லக்கேஜ் எல்லாமே அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து பேக் பண்ணுறாங்க. அப்போ ஜிமின் என்னும் கேட்குறாரு. ஜிமின்றாங்க, என்னமோன்றாங்க. என்னாச்சுடா, உனக்கு ஏன் அங்கே வர, உனக்கு பிடிக்கல, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ உன்னோட ஓன் நேட்டிவ் தானே அது, உனக்கு ஏன் பிடிக்காம போனது சொல்லன்றாங்க. அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எதனா அங்கே பேட் மெமரிஸ்ன்றாங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க. சரி அப்புறம் என்ன, வா போகலாம், அந்த மாதிரி சேடாக இருக்கக்கூடாதுன்னு அங்கே நிறைய பேர் வெல்கம் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 1 வீக்லேயே உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுமே நடந்திருக்கும். அது எல்லாத்தையும் அங்கே வந்து ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்துட்டு கொஞ்சம் பேருக்கு மட்டும் அதில் ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்க வந்துட்டு இவங்க எப்படின்னா, கொரியாவில் சில பீப்புள் மட்டும் தான் இங்கிலீஷ்க்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இந்த கான்செப்டை வந்துட்டு சில பேர் வந்து பார்த்துருப்பாங்க. அதாவது இங்கே இதில் நடக்குது இல்லையா, நம்ம இப்போ யூஎஸ்ஏல நம்ம இப்போ பாரிஸில் நடக்குதெல்லாம் பார்ப்பாங்க. அது பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும், அந்த இப்படி ஒரு குரூப் இருக்காங்க. இவங்களோட நேம் வந்துட்டு தனித்தனியாக, இவங்க ஜிமினுக்கு வந்துட்டு ஜெயம் அப்படின்னு வச்சுருப்பாங்க, என்னுக்கு வந்துட்டு ஷார்ட்டாக ஒவ்வொருத்தவங்க ஒரு நேம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அங்கே போனால் நம்மளுக்கான சில ஃபேன்ஸ் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபோட்டோலாம் அங்கே வந்துட்டு இப்போ வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கான்சர்ட்டுக்கான அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துருக்கலாம், அதெல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கே போகும்போது நிறைய நமக்கான ஃபேன்ஸ் அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கு வர விருப்பமே இல்லாமல் இங்கே வந்துட்டு கரெக்டாக ஃப்ளைட்டில் வந்து ஏறுறாங்க. இப்போ தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை வந்து வீடியோவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா இவங்க கொரியா ஏர்போர்ட்டில். இவங்க கொரியா ஏர்போர்ட் வரும்போது ஜிம்மினுக்கு அவ்வளோ ஹார்ட்பீட் வரும், ரொம்ப ரைஸ் ஆகுது. இங்கே ரகைனா இங்கே வரணுமா, அந்த பேட் மெமரிஸோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினைக்க. அப்படியே வந்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு லேண்ட் ஆகுறாங்க. எங்கன்னா நம்ம கொரியாவில், சவுத் கொரியா வந்ததுமே இங்கே நிறைய, அதாவது இப்போ இவங்க ப்ரைவேட் கான்செப்ட் இருக்கா இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு வீடியோவாக எடுக்கிறாங்க. அவங்க இறங்குறதுலேருந்தே வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் கொரியா ஃபுல்லாக பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து கொரியன் லாங்குவேஜில் போடுறாங்க. ஏன்னா கொரியாவில் மேக்ஸிமம் இங்கிலீஷ் அதிகமாக யாரும் இது பண்ண மாட்டாங்க. சில பீப்புள் மட்டும் தான் இங்கிலீஷை விரும்பி பார்க்குறது, இங்கிலீஷ் மூவிஸ், அப்புறம் இங்கிலீஷில் வந்துட்டு எல்லாம் வீடியோ பார்க்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு கொரியன் லாங்குவேஜ் மட்டும் தான் பார்ப்பாங்களா. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க எல்லாரையும் வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு கொரியன் லாங்குவேஜ்லேயே வந்துட்டு எல்லாமே டைப் பண்ணி ஒரு நேம் எல்லாத்தையும் போட்டு வீடியோவாக இது பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ வந்து வைரலாக ஒரு மாதிரி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இவங்க நேம் வந்துட்டு இந்த பாய் பேண்ட் நேம், இவங்க வந்துட்டு ஸ்டார் குரூப் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது. அப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. இவங்களும் ஒன்றுமே புரியல. இப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஜேஹோப் வந்துட்டு மொபைல் ஜஸ்ட் ஆன் பண்ண ஒரு வீடியோவும் வந்துட்டுருக்கு. அப்போன்னு சொல்கிறாங்க, என்ன சம்திங் நம்ம கண்ட்ரியில் ஏதோ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க போலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜின் கேட்குறாரு, ஏன்னா இப்போ ஜின் ஜேஹோப் மட்டும் தான் ஒரு இடத்துல இருக்காங்க, மற்றவங்களும் தனித்தனியாக நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் தனித்தனியாக வந்து கப்பலாக வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிற ஜேஹோப் அவங்க பாருங்களேன்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க 4 பேர் மட்டும் தான் முன்னாடி வராங்க. ஜிம்மின் வந்து பின்னாடி இருக்காரு. ஒரு அவங்க யாருக்கும் இவங்க யாருக்கும் அவங்களுக்கு தெரியல. ஜிம்மின் வந்து பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. சாயனுக்கும் பின்னாடி நிற்கிறாரு. அதனால வந்து ஹைட்டு வர மறைச்சிருக்கு. இவங்க 4 பேர் நின்றுட்டு இருக்காங்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, வெல்கம்லாம் பண்ணுறாங்க. ஏதாவது இந்த
இந்த ப்ரைவேட் கான்சர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கொரியன் கம்பெனி இருக்காங்களா, அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா பொக்கேலாம் கொடுத்துட்டு இன்வைட் பண்ணுறாங்க, வாங்க வெல்கம் அப்படி சொல்லிட்டு, வெல்கம் எஸ்ஜி பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கூப்பிட்றாங்க, வெல்கம் டு கொரியா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஃபேரிஸ் நிறையா இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி ஆர்மிஸோ அது மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஃபேன் வந்து அவங்க வந்துட்டு ஃபேரிஸ், ஓகேங்களா, உங்களுக்கு நிறைய ஃபேரிஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சில பேருக்கும் தெரியாமல் இருக்குது. இப்போ இது கொஞ்சம் நேரத்தில் ட்ரெண்டிங் ஆகும். உங்களுடைய கான்சர்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய பிக்கஸ்ட் ஃபேன் இது இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க காய் தான் தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. அவங்க ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, நீங்கள் கொரியன் தானேன்றாங்க. ஆமாம், எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னாங்கல்ல, நாங்கள் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டோம், நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. ஐம் ஆல்சோ கொரியன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஃபிலிக்ஸை பார்க்குறாங்க, ஐம் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பார்க்குறாங்க, ஐம் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஜிம் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு இன்னும் பண்ணி தான் நிற்கிறாங்க, ஒரு கேமரா முன்னாடி வரவே மாட்டேன்றாரு. அப்போது நீங்கள் 5 மெம்பர்ஸ் சொன்னாங்களே சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜிம் நம்ம இன்னும் தான் இங்கே தான் ஒழிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மூவ் ஆன் பண்ணிட்டுங்கப்பா அப்படி சொல்லிட்டு வெளில எழுதி விட்றாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் தான் ரொம்ப க்யூட்டாக அழகாக வந்துட்டு இருக்காரு. வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டர் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய வந்து பார்க்குறாங்க. சார் இவங்க நேம்ன்றாங்க, இவங்க பேர் வந்து பார்க் ஜிமின், இவங்க வந்து கொரியன் சேர்ந்தவங்க வந்துட்டு என்ன தான் சொல்கிறாரு. ஜிமின் ஸ்டில் ஓப்பன் பண்ணவே மாட்டார், மௌத்து வந்து பேசவே மாட்டார். அப்படி பிக் எடுக்கிறாங்க, எவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் உங்கள் 5 மெம்பர்ஸ் இப்போ தான் சார் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு லைன் அப்படி வந்து கிளிக் எடுத்துகிட்டே இருக்காங்க, எடுத்து அப்படியே வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களோட மேனேஜர் தான் சொல்கிறாங்க, இப்போ வந்துட்டு அங்கே பாருங்கள் அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க, இப்போ நீங்கள் கொஞ்சம் விட்றீங்களா, நாங்கள் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. ஓகே வாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து காரில் போய் ஏறிடுறாங்க. இப்போ அந்த ஃபோட்டோ தான் அப்படியே ட்ரெண்டிங்கில் வந்துகிட்டே இருக்குது. இதை வந்துட்டு நம்ம ஜேகோ பார்த்துருப்பா இல்லையா, இந்த பசங்க யாருன்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினோட ஃபேஸையும் அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஹேங்கிறாங்க, என்ன ஜேகோ பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு அப்படி மொபைலை காட்டா அப்படி சின்னக்கு செம ஷாக்கு. ஜிமின் அப்படின்றாங்க, ஜிமின் என்னடா இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலன்னு சொல்லிட்டு இப்போ தான் இவங்க யாருன்னு சொல்லிட்டு இப்போ தான் சர்ச் பண்ணுறாங்க. இவங்க போயிட்டு அந்த இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகும் இல்லையா, அது வந்துட்டு நம்ம கொரியன் வந்துட்டு இங்கிலீஷ் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அதில் பார்க்கும்போது வருது இவங்களோட பாய் பேண்ட் நேம், இவங்க எங்கெங்கெல்லாம் அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அதுவும் சர்ச் பண்ணி பார்த்தா மட்டும் தான் பார்க்க முடியும். அதெல்லாம் சர்ச் பண்ணுறாங்க. நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க, யூஎஸ்ஏல வாங்கியிருக்காங்க, நிறைய கண்ட்ரியில் அவார்டு வாங்கியிருக்காங்க, கான்சர்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய சாங்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த சாங்ஸ் சம்டைம்ஸ் கேட்டிருப்பாங்கன்னா அது இவங்க தான், இந்த பர்சன் தான் இந்த வாய்ஸோட ஓனர் அப்படின்றது உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான். எல்லாத்தையும் பார்க்குறாங்க. டே இவன் எங்கடா இருந்தால் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரூப் உனக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், எஸ்டி குரூப் அப்படின்னு கேள்வி தான் பட்டிருக்கேன். அந்த பசங்க யார், என்ன பண்ணுறாங்க, இவங்க எந்த அளவுக்கு மாதிரி பேண்டு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்ல, நீ கேள்விப்பட்டிருக்கா, நான் இது கூட கேள்விப்பட்டதே, நான் பெருசாக எதுவும் பார்க்க மாட்டேன், நான் ஒன்லி நான் பார்க்குறது நான் கொரியன் வீடியோ தான் பார்ப்பேன், நான் வேறு எதுவும் பார்க்க மாட்டேன், எனக்கு தெரியலடான்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் அவங்க பண்ணுற ஒவ்வொரு கான்சர்ட்டுக்கான அந்த இது மட்டும் ப்ரோமோ மட்டும் ரிலீஸ் ஆகும்னா அது மட்டும் வருது. எல்லாத்துலேயும் வந்துட்டு வீடியோ சாங்ஸ் மட்டும் ப்ளே ஆகுது, அவங்க ஃபேஸ் இல்லாமல். அது யார் பாடியிருக்காங்க, ஜிமினோட வாய்ஸ் இதுன்ட்டு எல்லாம் ரெக்கனைஸ் பண்ணுறாங்க அவங்கள. இவன் வந்துட்டு ஒரு ஐடலா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் ஐடலாக தான் ஆயிருக்கானன்றாங்க. நம்ம எல்லாம் ஐடல் ஸ்கூலில் தானே படித்தான். அப்போ அவன் ஐடல் ஆகாமல் இல்லை அவன் அந்த ஊரை விட்டு போனப்போ இப்படி ஆயிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா, அவன் வந்துட்டு ஐடலாக ஆயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக ஒரு சிங்கிங் பண்ணியிருக்க சில சாங்ஸ், அவரோட வாய்ஸ் நல்லா தெரியுது அவங்களுக்கு. எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே சுகாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே ஜேகப் சுகாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. சுகான்றாங்க. சொல்லி ஜேகப்ன்றாங்க. உடனே வாயான்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்றாங்க. நம்பிச்சர் கூட்டிட்டு உடனே வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ உடனே வந்துட்டு நம்பிச்சர் கூட்டிகிட்டு நம்ம சுகா தான் வராரு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க பிளேஸ்க்கு வராங்க. இதை பாரு அப்படி சொல்லிட்டு நீ மொபைலே பார்க்க மாட்டேன்றாங்க. எனக்கு எங்கே மியூசிக் ஒர்க் பண்ணுறதுக்கே கரெக்டாக டைம் இருக்குன்றாங்க. இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி போட அங்கே பார்த்தாக்கா நம்ம ஜிமினோட இந்த வீடியோ இருக்கு இல்லையா, இந்த வீடியோ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, நம்பர் 1ல் அவ்வளோ வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயோ கொரியன் பாய்ஸ் நம்மளுக்கே தெரியாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்களோட அவங்க வீடியோ எல்லாம் சர்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த பக்கம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே பாருங்கள் நம்ம வீடியோ தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போல், எங்கள் ஊர் இவ்வளோ வியூஸ் போயிட்டுருக்கு கொஞ்சம் நேரத்தில், நீங்கள் தான் ட்ரெண்டிங்காக இருக்கீங்க எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் ஃபேஸ் அப்படி ஸ்டில் கொஞ்சம் கூட ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்குது. இங்கே பாரு உங்கள் 3 பேரையும் தான் அதிகமாக பார்க்குறாங்க, எல்லாம் கொரியன் பாய்ஸ்ன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே நம்பிச்சோட சுகாவுக்கு செம ஷாக்கு. இவன் இங்கே என்ன பண்ணுறான்றாங்க. அங்கே பாரு அந்த குரூப்பில் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் மொத்தத்தையும் நம்ம நம்பிச்சோட ரீட் பண்ண அவர் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இந்த எஸ்டி குரூப் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் எனக்கு அவங்கள பார்த்தது இல்லை, நான் ஏதோ சாதாரண பேண்ட் குரூப் நினச்சிட்டேன், இவங்க தான் நான் அதில் தான் ஜிம்மின் இருக்கான் நான் சொல்கிறேன். அவன் சிங்கராகவும் இருக்கான் பாரு, சிங்கராக இருக்கான், டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொன்றும் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு இப்போ அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து வருது. எதுனா இப்போ நம்ம யூஎஸ்எல் பண்ணியிருப்பாங்க, அந்த லாஸ்ட்டு கான்சர்ட் வந்து அந்த வீடியோ வந்து வருது. ரொம்ப அழகாக ஜிம்மி டான்ஸ் பண்ணியிருக்காரு சிரிச்சிட்டே. ஃபிலிக்ஸ் அண்ட் அவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஸ்டேஜ் பார்ட்னர் மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் டான்ஸ் பண்ணி குட்டி குட்டி க்யூட் மொமெண்ட்ஸ் ஃபன்னி மொமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாம் வந்துருக்கு. நிறைய கீழே வந்துட்டு அவ்வளோ லவ் வந்துட்டு நம்ம ஜிம்மினுக்கு வந்து இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயம்ட்டு நிறைய வந்துருக்கா, இல்லை ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினுக்கான நிறைய கமெண்ட் வந்து அதில் இருக்குது. இவனுக்கு இவ்வளோ ஃபேன் பேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு
சொல்கிறாங்க. ஆமாம் அது பாரு, இந்த ஒரு வீடியோவில் இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ இவங்க நிறைய இடத்த பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சர்ச்சையும் பார்க்குறாங்க. நமக்கு ஏன்டா இவங்க பற்றி தெரியாமல் போயிடுச்சுன்றாங்க. நம்ம எங்கே நம்ம ஒர்க்கில் மட்டுமே மூழ்கி இருக்கோம், நம்ம மற்றவங்கள போய் பார்த்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க. இல்லை நம்மளுடைய கேப்பாப்பில் நிறைய பேர் இருக்காங்க ஐடல்லாம். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு இதை பற்றி பெருசாக தெரியல. இவங்க வந்துட்டு வேறு கண்ட்ரியில் இருக்காங்கல்ல, அதனால தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஆஸ்திரேலியா போய் பண்ணதே இல்லை எந்த ஒரு கான்செப்டும் தனியாக, அதனால தான் சொல்கிறாங்க. ஆமாம் அதனால தான் நம்மளும் அங்கே போனதில்லை, அவங்களும் இங்கே வந்ததில்லை. அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ இங்கே கான்செப்ட் பண்ண தான் வராங்களான்றாங்க. ஆமாம் அதுக்காக தான் வராங்க பாரு, கீழே போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு டேட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க, இந்த டேட்டில் இவங்க கான்செப்ட் நடக்குன்னு சொல்லிட்டு. அவங்க நம்ம மேலே கோவமாக இருக்கான்டா ஸ்டில் அப்படின்றாங்க. தெரியலையேன்றாங்க. அவன் இங்கே வந்திருக்கான், நம்மளை பார்க்க வருவானா, இல்லை நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. இதே கேள்வி நம்ம போய் பார்த்து தான் ஆகணும், நம்ம சாரி கேட்க தான் ஆகணும், அவன் நம்ம ஃப்ரெண்டுடா, நம்ம நம்ம அவனை குரூப்பில் அவன் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேச. நம்ம இந்த பக்கம் ஜிமின் தான், நான் உங்களை பார்த்துடவே கூடாது, நான் அப்படி போயிடணும், ஜஸ்ட்டு 3 days தான் இருக்குது, கான்சர்ட்டை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டன் நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன கேட்குறாரு, என்னாச்சுடா ஏன் இங்கே வந்து அப்செட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் ஒரு ஹாப்பியாக இருக்குது, 10 yearsக்கு அப்புறம் கொரியா வந்திருக்காது, ஒரு ஹாப்பியாக இருக்குது. சேம் டைம்ஸ் அவங்க யாரையும் நான் மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஜிமின் எப்படி சொல்கிறாங்க, இங்கே பாரு எனக்கு தெரியும் உனக்கும் அந்த பசங்களுக்கு என்ன சம்மந்தம் தெரியல, ஆனால் அவங்க ஒவ்வொரு சாங்கும் ரிலீஸ் ஆகும்போதும் ஒவ்வொரு அவார்டு வாங்கும்போதும் நீ அவ்வளோ ஹாப்பியாக அதை பார்க்குற, டிவியில் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், நீ எல்லாத்தையும் பார்க்குற, நெட்டில் அவங்களை பற்றி சர்ச் பண்ணுற, அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் நல்லா அவங்க வந்துட்டு அவார்டு வாங்கும்போதும் சரி, அவங்க ஒவ்வொரு விஷயம் அவங்க சாங் ரிலீஸ் பண்ணும்போதும் சரி, அவங்க எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிற, சந்தோஷப்படுற. ஆனால் அந்த பசங்களுக்கு உனக்கு என்ன தான் பிரச்சனை, அவங்க யார் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் இது மட்டும் கேட்காத ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே நான் கேட்கல, நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே வா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க போயிட்டு இங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க. அங்கே வந்துட்டு ரொம்ப அழகாக வெல்கம் பண்ணிட்டு வந்துட்டு டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. இவங்களுமே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கான்செப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே கொரியா ஃபுல்லாக செம்ம வைரலாக வந்துட்டு வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுனால இங்கே எல்லோரும் டிக்கெட்டுக்கு அவ்வளோ வந்துட்டு அடிச்சுக்கிறாங்க. டிக்கெட் வந்துட்டு கிடைக்காதா அப்படின்ற அளவுக்கு ஸ்டேஜ் வந்துட்டு அவ்வளோ பெருசாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க நினச்சிருப்பாங்க கொஞ்சம் பேராவது வருவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்க நினச்சது வந்து டிக்கெட்டே பத்தாமாத அளவுக்கு அவங்க வந்துட்டு வந்து இந்த மாதிரி பீப்புள் வந்து வராங்க. அதாவது அவங்களோட ஃபேன்ஸாக இருப்பாங்களே அவங்க வராங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பசங்க வந்து கொரியா நான் எனக்கு தெரியவே இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்கு மட்டுமே நிறைய பேர் வந்துட்டு அந்த டிக்கெட் வந்து வாங்குறாங்க. அதாவது யாருன்னா என்மோ, ஜிமின், காய் இவங்க 3 பேரும் பார்க்க தான் நிறைய பேர் வந்து ரொம்ப ஈகராக இருக்காங்க. அப்புறம் அவங்களோட வீடியோலாம் சர்ச் பண்ணி பார்த்துருப்பாங்களா, அது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகான டான்ஸு, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கும் ஒரு லைட் வந்துட்டு இருக்குது, இதெல்லாம் சேல் பண்ணுறாங்க இப்போ இந்த ப்ரைவேட் கான்சர்ட்டில். அவங்க எல்லாருமே அந்த லைட்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அவங்களோட ஃபேஸ் போட்ட அந்த பிக்கு, ஒரு 5 பேர் நிற்கிற மாதிரி ஒரு பிக்கு, அதில் எஸ்ஜி பேண்ட் அப்படின்னு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாம் வந்து ஆர்மிஸ்லாம் வந்து, அதாவது நம்ம ஆர்மிஸ் மாதிரி அவங்க ஃபைரிஸ் அவங்க வந்து வாங்குறாங்க. வாங்கிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது பசங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படியே நேர்லேயே பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஃபைனலாக எனக்கு டிக்கெட் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்களாம் ரொம்ப கொரியாவே ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி மாறுது இவங்களோட கான்சர்ட்டை பார்க்குறதுக்கு. மற்ற பேண்ட்லாம் கூட பார்க்குறாங்க, இந்த பசங்க யார் எங்கேருந்து இவங்க வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்களை பார்த்து தான் நெட்டு ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரொம்ப அழகாக போகுது. இப்போ ஃபைனலாக அந்த கான்சர்ட்டேவும் வருது. ஜிமினுக்கு வந்து ஸ்டில் சரியாக சாப்பிட்ருக்கவே மாட்டார். அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப அப்செட்டாக இருக்குது, எப்போடா இங்கேருந்து போவோம் அந்த மைண்ட் செட்லேயே இருக்கார். அப்போ இவங்களாம் சொல்கிறாங்க பாரு நம்ம ரொம்ப ஆசை இங்கே வந்திருக்கோம், அது மட்டும் இல்லை இங்கே வந்து நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது எங்களோட ட்ரீம். நம்மளுடைய பாஸ், நம்மளுடைய மேனேஜர் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா நம்ம நல்லா வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இங்கேருந்து நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நீ இப்படி அப்செட்டாக இருந்ததை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்ல, வந்துட்டு இங்கே உள்ளவங்க எல்லாம் டிசப்பாயிண்ட் ஆகிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல. இவங்க எல்லாரோட பேசும் ஜிமின் பார்க்குறாரு, நம்ம ஏன் அப்படி செல்ஃபிஷாக யோசிக்கிறோம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜிமின் வந்து ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ படம் ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு நீ ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாரி கண்டிப்பாக நான் வந்துட்டு நல்லா வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியும், ஆனால் நீ ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இரு, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இந்த ப்ளேஸ் பிடிக்கலையா அப்படின்றாங்க. இல்லை அப்படி இல்லைன்றாங்க, எனக்கு தெரியுது சம்திங் பேட் மெமரிஸ் உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாம் சரியாயிடும் சரியா, ஜஸ்ட் 3 days தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே போய் பறந்து ஆஸ்திரேலியா போயிடறோம்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே சார் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அம்மா சொன்னது அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, ஜஸ்ட்டு அவங்களோட பேண்ட் மெம்பர்ஸ்லாம் வராங்களா, போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துடு அவ்வளோதான், உனக்கு ஆஸ்திரேலியா ஒன் டைம் கூட நேட்டிவ் பிளேஸில் வந்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க அம்மா கேட்கும்போது அது ஞாபகம் வருது, அவன் ஒன் டைமாவது நம்ம இங்கே பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து பேக் டு நார்மல் வந்துடுறாரு. சரி நம்ம இங்கே யாரையும் பார்க்க போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணிட்டு பெஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கான்செப்டே தான். இப்போ என்னென்னா அங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம ஜின், நம்ஜோன், ஜே ஹோப், சுகா 4 பேர் தான் வராங்க. ஸ்டில் வந்துட்டு டேக்குக்குள்ளே வந்துட்டு இவங்ககிட்ட சொல்லலை. டேக்கு எங்கே இருக்காங்கன்னா இவங்க வேறு ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. அவங்க எதுக்காக போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களோட ஒரு கான்சர்ட்டுக்காக, அதாவது ஒரு மியூசிக் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க போயிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு பேர் கப்பல் சிங்கர் இல்லையா, அவங்க அங்கே போயிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா
ரொம்ப அழகாக போயிட்டு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண இவங்க 4 பேருமே அதே கான்செர்ட்டுக்கு வந்திருக்காங்க. எங்கன்னா பேக் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ இவங்களுக்குன்னு இருப்பாங்க இல்லையா, இவங்க மேனேஜர், இவங்களாம் சோலோ சிங்கர் இருக்காங்க, சோலோ சிங்கர் தானே, அதனால் அவங்களுக்கு மேனேஜராக இருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இப்படி அரேஞ்ச் பண்ணி சொன்னீங்க, எதுக்காக இது பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்றாங்க. ஏன்னா இவங்க யாருக்கும் ஜிம்மின்னு தெரியாதுல்ல, அதனால தான். இல்லை எங்களுக்கு வேண்டிய பர்சன்றாங்க. உங்களுக்கு தெரியுமா இவங்க இந்த பசங்களான்றாங்க. இல்லை எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்துட்டு பார்க்குறோன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே வந்துட்டு பின்னாடி பேக் சைடு நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு ஜிம்மின். வந்து அது மொத்த கவலையும் மறந்துட்டு, ஏன்னா அங்கே அவ்வளோ எல்லாரும் அழகாக நேம் சொல்லி கூப்பிட்றாங்க. கொரியாவில் அவங்க என்ன தான் ஃபாரினாக இருந்தாலும் கொரியன் லாங்குவேஜில் கொரியன் பீப்புள் வந்து அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறது கூப்பிட்றது அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. அவங்க சொல்கிறாங்க இங்கே அவன் பார்க் ஜெமின் அப்படின்னு சொல்ல, ஏன்னா மற்ற கண்ட்ரிலாம் அவங்களை ஜேஎம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்கே வந்துட்டு பார்க் ஜெமின் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க் ஜெமின், ஓச்சி, ஜிம் ஜிம் அப்படின்னு நிறைய நேம் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி நிக் நேம்லாம் வைக்கிறாங்க. நம்ம ஃபிலிக்ஸுக்கெல்லாம் அழகாக வந்துட்டு பன்னி அப்படின்னு தான் சொல்லி கூப்பிட்றாங்க. நிறைய பேருக்கு நிக் நேம் வச்சுட்டு காயெல்லாம் பார்க்குறாங்க வந்துட்டு ஒரு மாதிரி கொரியன் நேமில் சொல்லிட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணேன். அவ்வளோ பீப்புள்ஸ் இவங்க வந்துட்டு இது வரைக்கும் பண்ணதுலேயே ரொம்ப பெரிய கான்செப்ட் மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப ஹாப்பியாக பார்க்குறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக அந்த இதுலேயே வந்துட்டு ஜிம்முக்கு வந்து ப்ளஷ் ஆகுது. ஏன்னா எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி சாராங்கே ஜிம்மினா சாராங்கேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஜிம்மின் சாராங்கே, என்னும் சாராங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் இந்த மாதிரி சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்க எல்லாருக்கும். ஜிம்மின் அந்த மொத்தத்தையும் மறந்துட்டாரு. ரொம்ப ஹாப்பியாக டான்ஸ் பண்ண அப்படியே ப்ளஷஸ் அந்த ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப க்யூட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க. பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. எங்கள் மேனேஜர் இவங்களோட பாசம் பார்க்குறாங்க. ஃபைனலாக நாங்கள் என்ன நினச்சோமோ அதுதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்துட்டு நம்ம ஜெயகோப் சொல்கிறாரு, நான் நினச்சி கூட பார்க்கல நம்ம ஜிம்மின் ஒரு ஐடலாக ஆவான், அதுவும் இந்த மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்போ நான் கூட நினச்சி பார்க்கலான்ட்டு எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணுற மாதிரி, எவ்வளோ சிங்கிங் பாரு, எவ்வளோ நைஸாக இருக்கலான்ட்டு சுகா சொல்கிறாரு. அவனை சிங்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப யூனிக்காக இருக்கு அவனோட வாய்ஸ்ன்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப அழகாக கான்செப்ட் முடிச்சுட்டு அவங்க லாஸ்ட்டாக வந்துட்டு அழகாக 4 பேர் வந்துட்டு இந்த ஒரு மாதிரி பவ் பண்ணுவாங்க தேங்க்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி தேங்க்ஸ் பண்ணுறாங்க. தேங்க்யூ சாராங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் ரொம்ப கத்துறாங்க, ஐயோ போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் 2 days கான்செர்ட் இருக்குது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு வராங்க. இப்போ எல்லோரும் ஜிம்மில் பார்க்குறாங்க. அப்பா ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியாக பண்ணிட்டோம், நீ சிரிப்பை நாங்கள் நினச்சே பார்க்கலன்றாங்க. ஒரு மாதிரி இருந்தாங்க அவங்க இங்கே வந்ததுலேருந்து இப்போ தான் பார்க்க நல்லா இருக்குன்றாங்க. அச்சோ எனக்கு ரொம்ப ஹாப்பி, இங்கே பாருங்கள் நமக்கு எவ்வளோ லவ் கொடுக்குறாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கன்றாங்க. ஆமாம் நம்மளுக்கு இவங்க நல்லா பெரிய ஃபேன் பேஜாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. 1 டேயில் நமக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. அப்படி இங்கே வர இவங்க மேனேஜர் தான் அவங்க 4 பேர் அவங்க 5 பேரும் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஜ் உருவாயிருக்கு தெரியுமா, அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு நெட்டில் அப்படி எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. எல்லோரும் தனித்தனியாக அதுக்குள்ளே வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி எடிட்டிங் பண்ணி வீடியோவாக போயிட்டே இருக்குது. ஷார்ட் வீடியோ ஜிம்மின் ப்ளஷ் ஆகிறதுனால வீடியோவாக தனித்தனியாக இருக்குது. ஜிம்மின் சாரங்கிட்ட போயிட்டே இருக்குது. என் முக்கு தேவைப்படுதான் காய் எல்லாருக்கும் தனித்தனியாக போயிட்டுருக்கு. இவங்களுக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஜிம்மினோட அம்மா தான், அம்மா சொல்லுங்கன்றாங்க. அங்கே பார்ப்பான பார்த்தேன், எனக்கு எவ்வளோ ஹாப்பி இருக்குது தெரியுமா, நீ எவ்வளவோ கண்ட்ரிக்கு போய் பண்ணியிருக்க, நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் கொரியாவில் நீ பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. வந்து எவ்வளோ பேர் சொல்கிறாங்க பாரு சாரங்கன்ற அந்த வேர்டு கேட்குறதுக்கு, அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபீல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக பேசாமல் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, நான் ரொம்ப ஹாப்பிப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா கூட ரொம்ப வந்து பெருமையாக அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, என்னோட பையன் வந்துட்டு என்னோட ஓன் நேட்டிவில் பண்ணுறான் கான்செர்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்றாங்க. அப்படின்றாங்க. ஆமாம் நல்லா ஹாப்பியாக இருந்து பண்ணிட்டு வா என்ன அப்படின்றாங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வச்சிடுறாரு. வச்சுட்டு இப்போ தான் இந்த பக்கம் அப்படி இங்கே நம்ம இவங்க 4 பேர் பேக் சைடு நிற்பாங்க இல்லையா, இப்போ கீழே இறங்குறாங்க ஜிம்மின். அப்போ ஒரு பர்சன் ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஜின் ஹயாங்க தான். அப்படியே ஜிம்மின் வந்துட்டு அப்படியே ஹேண்ட் எடுத்துடுறாரு. யார் நீங்கள் அப்படின்றாங்க. அங்கே பாரு இப்படி ஒரு கேள்வி நீ கேட்காத, கண்டிப்பாக நான் என்ன பேசுவேனே தெரியாது ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஐம் சாரி உங்களுக்கு என்ன வேணுன்றாங்க. அவங்க மேனேஜர் கேட்குறாங்க, சார் நீங்கள் யார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு ஜிம்மோட மேனேஜர் வந்து கேட்க, அப்போ ஜின்னோட மேனேஜர்லாம் சைடில் வந்து நிற்கிறாங்க. அவங்களுடைய பாதுகாப்பாக வந்துருப்பாங்களே வந்துட்டு சேஃப்டியாக வந்து அவங்க கேட்குறாங்க, பாருங்கள் நாங்கள் கொஞ்சம் பேசணும் உங்ககிட்டன்றாங்க. என்ன பேசணும் சார் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா இவங்கன்றாங்க. அப்போ ஜிம்மின் வந்துட்டு இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இங்கே அப்போ சேகப் தாங்க பாரு ஜிம்மினி கோவத்தில் பேசுகிறேன் எனக்கு புரியுது, அட்லீஸ்ட் எங்களுக்காக ஒரு 5 minutes கொடுக்க மாட்டேன்றாங்க. இவங்க 4 பேர் கொண்டு போய் புரியாமல் பார்த்துருக்காங்க. அதாவது நம்ம ஜிம்மின் பேண்ட் மெம்பர் இருக்காங்களா, அவங்க 4 பேர் பார்க்குறாங்க. என்ன கேட்குறாரு ஜிம்மின், யார் இவங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. எனக்கு தெரியாது என்னன்றாங்க. இங்கே பாரு ஜிம்மின் இப்படி பேசாத சரியா, என்ன நடந்துச்சுன்னு புரியாமல் நாங்கள் பண்ணி தப்பு தான் இல்லைன்னு நாங்கள் சொல்ல, அதுக்காக இப்படி எங்களை வந்து ஒதுக்குவியா, நாங்கள் வேணவே வேணாம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் எதுவும் சொல்லாமல் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் கூட்டி வந்துடுறாங்க. அதில் அவ்வளோ டீயர்ஸ் கூட்டிகிட்ருக்கு. இவங்க 4 பேர் ரொம்ப பாவம் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு நம்ம அமிச்சு. ஜிம்மின் ஸ்டில் திரும்பவே இல்லை, அவர் பாட்டு போயிடுறாரு. என்ன நடக்குது ஹியாங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜெகப் கேட்குறாரு. ஏன் ஹியாங் அவள் அவ்வளோ கோவமாக இருக்கானா, நம்மகிட்ட பேசவே மாட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலடா நம்ம கூப்பிட்டு பார்க்குறோம் பேச மாட்டானே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா தான் வந்துட்டு கால் பண்ணுறாரு யாருக்குன்னா டேக்கு வந்துட்டு, டே எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹியாங் நாங்கள் வந்துட்டு இந்த
வேற ஒரு கண்ட்ரி நேம் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் கொரியா வர முடியுமான்றாங்க. என்னாச்சு ஹேங்கிறாங்க. நீ கொஞ்சம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் எமர்ஜென்சியாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஎம் ஜங்குட்ட சொல்கிறாரு. இந்த மாதிரி ஹேங் வந்து வர சொல்கிறாங்க, போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா சடனான்றாங்க. தெரியல வா போகலான்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃப்ளைட் புக் பண்ணி இங்கே வந்துடுறாங்க. இங்கே ரூமுக்கு வந்துட்டு ஜிமின் தான் ஒரு மாதிரி தேம்பி அழுதுகிட்டே இருக்காரு. ஹக் பண்ணிட்டு என்னவா இவங்க 3 பேர் பண்ணி போயிடல என்னாச்சுடா ஜிமின் ஏன் அவங்க யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்துட்டு நம்ம யார் சொல்கிறாங்கன்னா நம்ம ஃபெலிக்ஸ் சொல்கிறாரு. அவங்களுக்கு தெரியாதா அவங்க இங்கே உள்ள சோலோ சிங்கர்ஸு டான்சர்ஸு நான் பார்த்துருக்கேன் நிறைய அவார்ட்ஸ் சொல்ல நீங்களாம் பார்த்தது இல்லையான்றாங்க. இல்லை எனக்கு தெரியும். இப்போ நான் வந்துட்டு அவங்களை யாரும் தெரியாமல் கேட்கல, இவனுக்கு ஜிமினுக்கு அவங்க யாருன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க அவங்க வந்துட்டு ஜெயஹோப் ஜம்ஜுன் எனக்கு தெரியாதா அவங்களாம் ரேப் மாஸ்டர் அப்போ தான் நான் அந்த வீடியோ நிறைய பார்க்குறேன், எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ டேலண்டடான பசங்க எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த கப்பல் சிங்கர் டேக்கு கூட தெரியுமே ஃபேமஸாக இருக்காங்களே கொரியாலன்றாங்க. அப்புறம் இவங்க இந்த 4 பேருக்கும் இப்போ ஜிமினுக்கு என்ன சம்மந்தம், அவங்க ஏன் ஜிமினுக்கு வந்து பேச வந்தாங்க, ஜிமின் ஏன் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்தான். இவங்க கூட அவன் பார்த்துருக்கானே, இவங்க அவார்ட்லாம் வாங்குறத பார்த்துருக்கான். இவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய ஐடியல் இங்கே இவங்கள்ட்ட பேசுறதே பெரிய விஷயம், ஏன் இவங்க வந்துட்டு பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க ஜிமின் எதுவுமே சொல்லாமல் ஸ்டைலில் அப்படியே வந்துட்டு நம்ம என்ன ஹக் பண்ணிட்டு தேம்பி அழுறாரு. அங்கே பாரா என்னாச்சு நான் சொல்லடா உனக்கு என்னாச்சு உன்னை யாரும் ஹர்ட் பண்ணிட்டாங்களா சொல்லுன்னு சொல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படியே தூங்கிடுறாரு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அவங்க மேனேஜர் வந்துட்டு காய் எப்படின்றாங்க சார்ன்றாங்க. காய் என்னாச்சு ஜிமினுக்கு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல அவன் சம்திங் ஏதோ பர்சனல் போல, ஏன்னா இவன் நேட்டிவ் தானே, இவன் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தானே அங்கே ஆஸ்திரேலியா வந்தான், நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்புறமா, நீங்கள் இப்போ எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றாங்க. சரிப்பா நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனால் ஜிமின் இதனால் எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது சரியா, ஏன்னா எதுவும் அப்செட் ஆகக்கூடாது, இன்னும் 2 நாள் கான்செப்ட் இருக்குது பார்த்துக்கோங்கன்றாங்க. நாங்கள் பார்த்துக்கோ நீங்கள் போங்கன்றாங்க. என்ன நீங்களாம் போய் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஜிமின் வந்துட்டு என்ன கம்ஃபர்ட் பண்ண அப்படியே ஜிமின் தூங்கிடுறாரு. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் வந்துடுறாங்க ஃப்ளைட்டில் வந்து இவங்க ரீச் ஆகிறாங்க. இவங்க 4 பேரும் ஒரே வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அவங்க எதுக்காக உடனே வர சொன்னீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம சுகா வந்துட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டே முன்னாடி வைக்க என்ன செய்யாங்கன்றாங்க பாரு அப்படின்றாங்க. அப்படின்னு பார்த்தா இப்போ ஜிமின் பண்ண கான்செர்ட்டு அவங்களோட வீடியோ எல்லாம் அப்படியே ட்ரெண்டிங் ஆகிருக்கு இல்லையா, அதெல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அங்கே மொபைலே பார்க்கலன்றாங்க. இல்லை நாங்கள் 2 பேரும் அங்கே பிஸியாக இருந்தோமா ஆனால் நாங்கள் மொபைலே பார்க்கலன்றாங்க. என்ன கட்டே என்ன சொல்கிறீங்க ஹையாங்கன்றாங்க. ஜங்குக்கு பார்க்குறாங்க எல்லோரும். நீயும் பாரு அப்படி சொல்கிறாங்க. அவருமே வந்துட்டு இன்னொரு மொபைல் எடுத்து நம்ம ரம்ஜான் காமிக்க அவர் வந்து பார்க்குறாரு. அப்படியே காலைல டேஸ்ட் கொட்டுது. ஜிமின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் தான்றாங்க. யாருன்னே தெரியல சொல்லிட்டான் நம்மளை அப்படின்னு சொல்ல என்ன ஹேங் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டே கேட்குறாரு. ஹேங் என்ன சொல்கிறீங்க அவன் இங்கே இருக்கானுன்றாங்க. இதே கொரியாவில் தான் இருக்கான், இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. பேசுகிறானா ஹேங் அவன் நல்லா இருக்கானா, அவன் எப்படி இருக்கான், அவன் ஐட்டலாக இருக்கானான்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பார்க்குறாரு. இங்கே பாரு ரிலாக்ஸாக ஃபஸ்ட்டு அவன் நம்மளை யாருனே தெரியலன்னு சொல்கிறாங்க. நம்மளை யாருனே தெரியலையா ஏன்றாங்க. எனக்கு எப்படா தெரியும் அவனுக்கு இருக்கிற கோபத்தில் சொல்கிறானா என்னன்னு தெரியல, ஒரு வாரத்தை கூட பேச தெரியுமா, போயிட்டு ஹேண்டை பிடிக்கிறோம் தட்டி விடுறான், நீங்கள் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்க கூட போகிறான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்காங்க, அதனால தானே ஹேங் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்னடா தெரியும் அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்ணோம் ஜஸ்ட்டு தெரியாமல் இக்னோர் பண்ணிட்டோம், அதை தாண்டி என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அது ஒரு தெரியாமல் நடந்த தப்பு தானே, ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுவும் நடக்காதா, அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட அகைனை வந்து சரி பண்ணிக்க மாட்டோமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டே வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்க இந்த நம்ஜினுக்கும் சுகாவுக்கும் என்ன பண்ணுறதே புரியல. அவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பக்கம் ஜங்குக் தேம்பி அழறாரு. நீ மன்னிக்கவே மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தேம்பி அழக அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் அப்படியே அழுதுகிட்டே விட்டேன். என்னமோ அப்படியே தூங்குறாரு. என்னமோ அப்படியே ஜிமின் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு எனக்கு தெரியல சம்திங் உனக்கு எதுவும் வந்துட்டு பேட் மெமரிஸ் இருக்குது அவங்க கூட, எனக்கு தெரியல ஏன் உனக்கு என்னாச்சு, ஏன் அவங்க எல்லோரும் நீ இப்படி பார்த்து இது பண்ணுற, அது அவங்களாம் வந்துட்டு எவ்வளோ ப்ரைடலாக இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து அவ்வளோ சாதாரணமாக பேச வராங்க, ஆனால் நீ தட்டி விடுற, அதுக்கு என்ன ரீசன், அவங்களுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நான் உன்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேன், நீ ஹர்ட் ஆகுற, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ காய் தான் சரி என்னன்றாங்க. சொல்லுங்க மேனேஜர் சொல்கிறாரு ஜிமின் வந்து அப்செட் ஆகக்கூடாது, என்ன ரீசன் அவங்களுக்கு எப்படி தெரியலாம் கேட்குறாரு. எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியலடான்றாங்க. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம்டா. அவங்க என்ன எனக்கு அவங்ககிட்ட எப்படி பேசுன்னு தெரியல, அவங்களுக்கு இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல, இவங்ககிட்ட கேட்டால் சொல்ல மாட்டான், இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் இவன் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பான் தெரியுமா எப்போவுமே, ஆனால் ஸ்டில் அவன் மனசுக்குள்ளே ஏதோ பெயின் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு ஞாபகம் இருக்கா ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு அவங்ககிட்ட கேட்டோம், அந்த பாய் பேண்டில் இவன் ஜாயின் பண்ணப்போ இவன் தான் லாஸ்ட்டாக வந்தான். அப்போ இவன் சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வேண்டாம் ஜஸ்ட் பேண்ட் மெம்பராக இருக்கலாம்னு சொன்னான். அப்புறம் நம்ம போக போக நம்மளே புரிஞ்சுக்கிட்டு அவனே சொன்னான். நீங்கள் ஒரு நாள் கேட்டான் நீங்கள் எப்போதும் என் கூட இருப்பீங்களா, என்னை இக்னோர் பண்ண மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டான். அதுக்கு என்ன ரீசன் எனக்கு ஸ்டில் தெரியல, ஆனால் அவன் ஹர்ட் ஆகிருக்கான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் சொல்ல சேம் எனக்கும் தெரியும். அவன் ரொம்ப சென்சிட்டிவ், அவன் ஸ்டில் இது வரைக்கும் நம்மளை ஹர்ட் பண்ணதே இல்லை, அவ்வளோ கேரிங்காக நம்ம மேலே இருப்பான், அவ்வளோ லவ் கொடுப்பான், நம்மளும் ஸ்டில் இது வரைக்கும் அவனை ஹர்ட் பண்ணதே இல்லை. ஆனால் சம்திங் நடந்திருக்கு, அவன் வந்து
தேவையில்லாமல் யார் மேலேயும் கோவப்பட மாட்டான். இவனுக்கு கோவம் கூட வராது. எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஏதோ கவலையாக இருக்குது, இங்கே இவனை யாராவது ஹர்ட் பண்ணியிருக்காங்களோ, அதை அவனால் மறக்க முடியாமல் இருக்கானோன்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்து ஜிம்மினோட ஹெட்டை அழகாக ரப் பண்ணி விட்றாரு. நீ கவலைப்படாத, உனக்கு இங்கே இருக்க பிடிக்கலையா என்ன, சரி விடு, 2 நாள் தான் கான்சர்ட் பண்ணி முடிச்சு நாங்கள் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறோம். ஏன்னா நீ வரும்போதே பிடிக்காம தான் வந்த, இங்கே வந்துட்டு எங்களுக்காக சிரிச்சேன், இங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நம்மளுக்கு, எவ்வளோ பேர் இருந்தாலும் நீ ஹாப்பியாக இல்லைன்னா அந்த பிளேஸில் நாங்கள் இருக்க மாட்டோம். சரி நீ கவலைப்படாத, உன்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்ல, சரி நீ நீ இவனை பார்த்துக்கூடாதுன்றாங்க. நான் சார் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னும் ஜிம்மின்னு ஒரு ரூம் தான், அவங்க 2 பேர் தூங்குறாங்க. எல்லோரும் அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவங்க ஜவுக்கு தான் அழுதுகிட்டே இருக்காங்க தேம்பி. அவன் வந்துட்டான்டா இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டான்டா, ஆனால் பேச மாட்டேன்றான்டா, நாங்கள் போய் பேசுகிறோம்டா, அவன் வந்து தட்டி விடுறான்டா கையை, நாங்கள் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லணும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நம்ம இது ஒரு தப்பு தான்டா பண்ணோம், இது தாண்டி என்னடா பண்ணோம் நம்ம அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியல ஏங்க நான் தான் இருக்கிறது ரொம்ப அதிக தப்பு பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்க, இல்லைடா எனக்கு யார் மட்டும் தப்பு இருக்குன்னு சொல்கிறதே புரியல, ஆனால் அவனை பார்க்கும்போது எவ்வளோ ஆசைச்சு தெரியுமா, போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிட மாட்டோமா, அவனை மட்டும் பேசிட மாட்டானா ஒரு வார்த்தை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தெரியுமா, எங்ககிட்ட எப்படி சுற்றி வருவான், நீ பார்த்துருக்கலாம், ஜின்ஹாயாங்கிட்ட அப்படி ஒட்டிக்கிட்டே இருப்பான் தெரியுமா. நான் சம்டைம்ஸ் நினச்சிருக்கேன் எனக்கு தம்பிலாம் இல்லை, அவங்க உங்கள் எல்லாரையும் எப்படி பார்க்குறேன்னா உங்களை விட ஒரு ஸ்டெப் அவன் அதிகமாக பார்த்தேன்டா, அவன் எனக்கு ஓன் பிரதர் மாதிரி எனக்கு சுற்றி வருவான் தெரியுமா, அவ்வளோ லவ் அவ்வளோ கேரிங் கொடுப்பான், நம்ம என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பான், நம்ம சம்டைம்ஸ் நம்ம லேட்டாக ஹர்ட் பண்ணால் கூட அது பெருசாக எடுத்துக்காமல் அப்படி சிரிச்சுட்டு போயிடுவான். எனக்கு இப்போ நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவனை பார்த்ததுமே அவன் வந்து ஹக் பண்ணிடுவான்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகப் சொல்கிறாரு, இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு ஹக் அவன் தானே கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் சொல்ல, அவனை மாதிரி யாராலும் கம்ஃபர்ட் பண்ண முடியாது இன்னொரு பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்துமே நம்ம அந்த ஏஞ்சலை நம்ம எதாவது ஹர்ட் பண்ணிட்டோம்ல தெரியாமல், அது தெரியல எனக்கு எப்படி நம்ம அது பண்ணோன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு பார்ட்டு நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இந்த பார்ட்டு பார்த்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ஜிமினுக்கு நம்ம பேண்ட் மெம்பர்ஸ்க்கும் என்ன நடந்திருக்கு, ஜிமின் எப்படி உங்களுக்கு தெரியும், இப்போ இவர் இங்கேருந்து ஏன் மூவ் ஆனாங்க போயிருக்காரு, இப்போ 10 இயர்ஸ் ஆகுது போய் ஓகேங்களா. இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் சொல்கிறேன். இந்த பார்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா. பிடிச்சதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள்.